வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டை வந்து ஓரங்கட்டுறாங்க. எந்த நிதியும் வந்து தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறத விட குறைச்சு தான் நமக்கு மாநிலத்தில் கொடுக்குறாங்க. எல்லா சூழ்நிலையும் சமாளித்து தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே முதல் மாநிலம் வந்து பொருளாதார வளர்ச்சியில் 11.19% உயர்த்தி காட்டியிருக்காங்க. இது இந்தியாவிலே இரட்டை சதவீத பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இப்படி பல சுமைகளை வந்து கல்வி கட்டணமாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து திணிக்கிறாங்க நம்மள்ட்ட. மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறாங்க. இப்படி பல சட்டங்களை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு புறம்பா செய்கின்ற ஒன்றிய அரசை வன்மையாக இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது மக்களோட வாழ்வுரிமை போராட்டமாக வாழ்வுரிமையா இருக்குது. இதற்கு மத்திய கவர்மெண்ட் எப்போது நடக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இவங்க புதுசா ஒரு 125 நாள்னு அறிவிக்கிறாங்க. கடமை ஒரு புதுலூர்ல வேலை செய்யறவங்களை போய் செங்கிப்பட்டில் வேலை பாருங்கிறாங்க. செங்கிப்பட்டில் வேலை செய்யறவங்களை போய் திருக்காட்டுப்பள்ளியில் வேலை பாருங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்பர் மெத்தட் எல்லாம் தயார் பண்ணி நம்ம அலக்கடிச்சு மக்களுக்கு புரிய விடாம பண்றாங்க. ஒரு 100 நாள் 125 நாள் நாட்கள் அதிகரிச்சு 40 நாள் ஆக்குறதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. மற்றபடி இதுல புதுசா அவங்க ஸ்கீம் செய்யறங்கிற பேர்ல மக்களை கெடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சுதான் பல சின்ன சின்ன எளிய குடும்பங்கள் உணவு அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு பாதகம் விளைவிக்கிறாங்க. பல வகையில வஞ்சகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வகை 2 வகைன்னு சொல்ல முடியாது. பல வகையில வஞ்சகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல இது பண்ற மாதிரி விவசாயிகளுக்கு சில பல இது இருக்குது. கல்விக்கான தடைகள், நீட்டு தேர்வு, ஃபண்டு கொடுக்கறது, பல ஒண்ணு சொல்லிக்கிட்டே போனா சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான சொல்லிட்டு போலாங்க. அது மாதிரி இருந்து. ஆமா, ஒரு நடிகரை ஏவி விட்டு அவங்க ஒரு விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு.